வாங்கம்மா வாங்க, நல்ல தரமான காய்கறிகள் நம்ம உழவர் சந்தையில இருக்கு. வாங்கம்மா வாங்க. தக்காளி 1 கிலோ 23 ரூபா தான். அட, அவரைக்காய் 1 கிலோ 42 ரூபா தான். வாங்கம்மா வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. அவர்களே வணக்கம். இப்போ நம்ம சாரா தக்காளி 1 கிலோ 23 ரூபான்னு வாங்குறாங்க. எத்தனை கிலோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கிலோ வாங்குறாங்க. அப்போது 23 பெருக்கல் 17. இது 1 கல்ல பார்த்தீங்கன்னா 3, 10 கல்ல 20. அதே மாதிரி 1 கல்ல 7, 10 கல்ல 10. இது ரெண்டையும் பெருப்போமா? 10 × 20 200, 10 × 3 30. அதே மாதிரி 7 × 20 140, 7 21. இப்போ 10 கல் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 230 10 கல். 230 கூட்டினா 230 10 கல். 1 கல் எவ்வளோ இருக்குங்க? 140 + 21 161 1 கல் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டலாமா? எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 391. அப்போது 17 கிலோ தக்காளியினுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 391 ரூபா. அடுத்ததாக அவரைக்காய் வாங்கியிருக்காங்க. அவரைக்காய் 1 கிலோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 ரூபா. எத்தனை கிலோ வாங்கியிருக்காங்க? 12 கிலோ வாங்கியிருக்காங்க. அப்போது 1 கல்ல 2ம் 10 கல்ல 40 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே 1 கல்ல 2ம் 10 கல்ல 10. சரி, 2 பேருக்குங்க. பைத்து 40 400, பைத்து 2 20. அதே மாதிரி 2 40 80, 2 2 4. இப்போ 10 கல் மட்டும் எவ்வளோ இருக்குது? 420 கூட்டினா 420. 1 கல் எவ்வளோ இருக்குது? 80 4 கூட்டினா 84. ரெண்டுத்தையும் கூட்டுங்களேன், எவ்வளோ கிடைக்குது? 504 ரூபா. மாணவர்களே, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இப்போது மார்க்கெட்டில் தக்காளியோடைய விலை 23 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 15 கிலோ தக்காளியினுடைய விலை எவ்வளோ இருக்கும்? அதே மாதிரி அவரைக்காய் 1 கிலோ 42 ரூபா அப்படின்னா இது 17 கிலோக்கு எவ்வளோ விலை அப்படின்னு கண்டுபிடிச்சி உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லி ப்ரைஸ் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஹாய் மிஸ்டர் பீன், குட் மார்னிங் சொல்லுங்களேன். ஜிங்கு சிக்கா ஜின்னுக்கா, நான் கற்றுக்க போகிறேன் பாரு இப்போ கணக்கா. சார் சொல்லுங்கள் சார், 1 லிட்டர் ஆவின் 44 ரூபா. 26 லிட்டருக்கு எவ்வளோ சார் காசு ஆகும்? ஜிங்கு சிக்கா, உங்களுக்கு தெரியுமா? ஜிங்கு சிக்கா. இப்போது மிஸ்டர் பீன் வந்து பார்த்தீங்கன்னா 26 லிட்டர் பால் வாங்குறாரு. 1 லிட்டர் ஆவின் பாலின் விலை 44 ரூபா. நமக்கு எத்தனை லிட்டர் பாலுக்கான விடை தெரியணும்? வெரி குட், 26 லிட்டர் பாலுக்கான விடை தெரியணும். அப்போது 44 பெருக்கல் 26. இது எப்படி சுருக்கமாக போடுறேன்னு பாருங்களேன். 44 40 4ன்னு பிரிச்சுக்கலாம். 1 கல்ல 4, 10 கல்ல 40. அதே மாதிரி 26 எப்படி பிரிக்கலாம்? 10 கல்ல 20, 1 கல்ல 6. இப்போது பெருக்குங்க. 20 40 எவ்வளவு? 800. அதே மாதிரி 20 4 எவ்வளோ? 80. அப்போ 800 80 கூட்டினா 880. அடுத்தது 6 பெருக்கல் 40 எவ்வளவு? 240. 6 நாங் 24. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. எவ்வளவு? 264. மாணவர்களே, இதில் 1 கல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 264 1கள் இருக்கும். 10 கல் எவ்வளோ இருக்கும்? 10 ரூபா நோட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 880 ரூபா இருக்கும். சரி, இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. எவ்வளோ கிடைக்குது? 880யும் 264 கூட்டுங்க. எவ்வளோ கிடைக்குது? 1144 ரூபா. அப்போது 26 லிட்டர் பாலின் விலை எவ்வளோ அப்படின்னா 1144 ரூபா.